உங்களில் நிறைய சிவில் இன்ஜினியர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் கட்டைல்மெண்ட் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு 4 மாடி பில்டிங் இருக்குது அப்படின்னா கீழேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணிட்டு போகும்போது கீழே இருக்க காலம் சைஸே வந்து டாப் அண்ட் அந்த 4th ஃப்ளோர் 3rd ஃப்ளோருக்கு நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ளோர் இன்க்ரீஸ் ஆக காலம் சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து டிசைனில் இருக்குது. ஸோ காலம் சைஸ் ரெடியூஸ் ஆகும்போது உள்ள இருக்க கம்பியோட எண்ணிக்கையும் ஆட்டோமேட்டிக்காக குறையும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 10 ராடு இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 8 ராடாக குறையும். மிச்சம் இருக்கிற 2 ராட் தான் வந்து அந்த கட்டைல் ராடுன்னு சொல்லுவோம். இதை டிராயிங்கில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கட்டைல்மெண்ட் ராட் சுட் பி பெண்ட் அட் டாப் ஆஃப் த ஸ்லாப். அதாவது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 ராடை டாப்பில் வந்து பெண்ட் பண்ணி விடுங்க, அப்படியே விடாதீங்கன்னு போட்டிருக்காங்க. இதுதான் டிராயிங்கில் கொடுத்தது. இதில் என்ன காமெடி அப்படின்னா என்னோட ஃபாலோவர் ஒருத்தர் வந்து வீடு வாங்குறதுக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. சில்ட் +3 அப்பார்ட்மெண்ட்டு. அதில் கீழே ஃபுல்லாக பார்க்கிங் தானே. அப்போ பார்க்கிங்கில் சின்ன தப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா பீம் வந்து ட்ராவல் ஆகுது, அந்த பீம் வந்து போய் காலம் மேலே ரெஸ்ட் ஆகலை, அது வந்து வேறு இடத்துல இருக்குது. பீம் காலம் வேறு இடத்துல இருக்குது, பீம் வேறு இடத்துல இருக்குது. இதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சுட்டு இது கரெக்டாக அப்புறம்னு கேட்டார். நான் வந்து காலம்லேருந்து பீம் தள்ளி இருக்கிறதுனால எந்த இஷ்யூவும் கிடையாது, பட் அது ஸ்ட்ரக்சரல் டிராயிங் இப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும், ஸ்ட்ரக்சரல் டிராயிங் அனுப்பிச்சு விடுன்னு சொல்லி சொன்னேன். அவரும் பில்டர்கிட்ட இருந்து வாங்கி